மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, தாவேக்காக்கு அரசியல் தெரியாது, செய்திகளை கிரியேட் பண்ண தெரியாது, அறிக்கைகள்லாம் ரொம்ப ஸ்லோவாக வருது, எதை பற்றியும் இவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது, மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அரசியலே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மூத்த ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நேற்று ஒரு நாள் இவங்க அத்தனை பேர் செய்திகளை கிரியேட் பண்ணுற விதத்தை பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க. நேற்று ஒரு நாளில் 4 செய்திகளை தாவேக்கா கிரியேட் பண்ணாங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, தாவேக்கா எப்படிப்பட்ட செய்திகளை கிரியேட் பண்ணுது, யார் யார் எதுக்கு பேசுறாங்க, நம்ம தலைவர் எப்படிப்பட்ட செய்திகளை கிரியேட் பண்ற பேட்டர்னா வச்சிருக்கார், இதை இந்த வீடியோல டீகோட் பண்ணி ரொம்ப தெளிவா ஆழமா பேசிட்டா இந்த விமர்சனத்துக்கு பதில் இல்லாம போயிடும். தாவேக்காக்கு அரசியல் தெரியாது, தலைவருக்கு அரசியல் புரிதல் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க சொல்லுங்க. எங்க தலைவர் எவ்வளவு கிளாரிட்டியோட அரசியல் பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிறது ஆழமாவும் தெளிவாகவும் புரியும். ஒன்பே ஒன்னா தெளிவாக பார்க்கலாமா? உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இப்போ நான் சொல்ல போகிற பேட்டர்ன் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு அறிக்கை கூட வெளியே வராது. விஜய் அண்ணாவோட ஒப்புதலோட மட்டும்தான் இது அத்தனையுமே நடக்க போகுது. ஆனால் ஒரு விஷயம், எல்லாமே நம்ம அண்ணன் பண்ண முடியாது, பண்ணால் அந்த செய்திக்கு வீரியம் இருக்காது, அந்த பிரச்சனைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால எந்தெந்த செய்தியை யார் கிரியேட் பண்ணமோ பிரித்து அண்ணன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு போகலாம். நம்ம தலைவர் எந்த விஷயத்துக்கு பேசுவார், எந்த விஷயத்துக்கு பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட நம்ம முதல்ல வந்துடலாம். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ முதலமைச்சருக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் நம்ம தலைவர் பேசுவார். பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா திமுக கிரெடிட் எடுத்துக்கிச்சுன்னா கிடையாது முதலமைச்சர், நீங்கள் எடுத்துக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் எப்படி கிரெடிட் எடுத்துக்க முடியும்னு சொல்லி முதலமைச்சர் கிரெடிட் எடுத்துக்கிட்டா விஜய் அண்ணா அதுக்கு மறுப்பு செய்தி வெளியிட்டு பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிடுவாங்க. ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 5 மாசத்துல நீதி வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் பேசினார்னா கிடையாது, நீங்கள் 5 மாசத்துல வாங்கி கொடுக்கல, நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு மறுப்பு தெரிவித்து விஜய் அண்ணா அறிக்கை வெளியிடுவாங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஓஹோ ஆகோன்னு இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார்னா கிடையாது, இது ஒரு வெற்று பட்ஜெட், இதில் ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா தன்னுடைய தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிடுவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார். எங்கெல்லாம் பிஜேபியும் திமுக ஒன்றுன்னு சொல்ல முடியுமோ, ஆழமாகவும் தெளிவாகவும் உண்மையாக சொல்ல முடியுமோ அந்த இடத்துல ஆஜராகி பார்த்தீங்கன்னா 2 ஒன்று தாங்கிறத ஆழமாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் கட்சி ரீதியாக மட்டும் போராடுறீங்க, அரசின் ரீதியாக ஏன் போராடல அப்படிங்கிற ஆழமான கேள்வியை பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை நோக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா கேட்பார். ஸோ விஜய் அண்ணாவோட செய்தி கிரியேஷன் அத்தனையுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக மட்டுமே இருக்குமே தவிர மற்ற எந்த ஒரு அரசியல் தலைவரை பற்றியும் விஜய் அண்ணா பேச மாட்டாங்க. அதெல்லாம் விஜய் அண்ணா பேசாமல் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. வேற தலைவர்களை வச்சு, 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு விஜய் அண்ணா ஆழமாகவும் தெளிவாகவும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ரெண்டாவது, நம்மளுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் எப்படிப்பட்ட செய்திகளை கிரியேட் பண்ணுவாங்கன்னா ரொம்ப தெளிவாக கிரியேட் பண்ணுவார். கட்சிக்காரங்களுக்கு எதுவும் சொல்லணும்னா, கட்சி அப்டேட் எதுவும் சொல்லணும்னா நம்ம பொதுச் செயலாளர் ஆஜராகி கட்சி சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே அவர் தான் பேசுவார். இப்போ கொஞ்ச நாட்களாக அவர் அரசோட குறைகளை பேசுறது இல்லை, அவர் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தன்னுடைய வேலைகளை பார்க்குறாங்க. ஏன்னா அரசின் ரீதியாக பேசுறதுக்கு வேற மனிதர்கள் வந்ததுனால விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளரை கட்சி ரீதியாக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ கல்வி நிகழ்ச்சி 4 பட்டணம் நடக்க போகுதுங்கிறத நம்மள்ட்ட யார் சொன்னது? பொதுச் செயலாளர் எண்ணாந்த் அவர்கள் தான். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பதாகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் மக்கள் கூடுற இடத்துல போய் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் வைக்கக்கூடாது, காவல்துறை அனுமதியோட உள்ளாட்சி நிர்வாகம் என்ன சொல்றதோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் வைக்கணும், மறுபடியும் இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பொதுச் செயலாளர் பேசியிருப்பாங்க. என் காலில் யாராவது விழுந்தீங்க அல்லது நம்ம கட்சியில் அந்த காலில் போயிட்டு விழுகிற அந்த பழக்கத்தை உருவாக்குனீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி கட்சிக்காரங்களுக்கு எதுவும் சொல்லணும் அல்லது கட்சி ரீதியான நிகழ்ச்சிகள் நடக்க போது அதற்கு பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுக்கணும்னா நம்ம பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் ஆஜராகி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட ஒப்புதல் அடிப்படையில் அவர் தன்னுடைய செய்திகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது ரெண்டாவது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ மூணாவது, உழைக்கும் வர்க்கம் எங்கேயாவது கஷ்டப்படுதுன்னா அங்கே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வருவாங்க. எங்கெங்கெல்லாம் உழைக்கும் வர்க்கத்துக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்க்க சொல்லி திமுகவும் பிஜேபியும் ஒரே நேரத்தில் ஒரே அடி அடிப்பாப்புல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சமீபத்தில் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவைப்படுற அந்த கொள்முதல் விலையை கொடுக்கல, அதாவது கொள்முதல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற அவங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த விஷயத்தை வழங்கலை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு உழைக்கும் வர்க்கம் பாதிக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா நான் முன்னாடி சொன்னபடி ஆஜராவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சேர்க்கை ரொம்ப கம்மியாகுது, ஒரு உழைக்கும் வர்க்கத்துக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது, அந்த கல்வியை அந்த அரசு மறுக்குது, இதை கண்டித்து நான் அறிக்கை வெளியிடுறேன்னு சொல்லி வன்மையாக கண்டித்து உழைக்கும் வர்க்கம் நின்று அரசியல் பேசுகிற விஜய் அண்ணாவோட ஒப்புதலோட பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக செய்திகளை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மூணாவது என்னுடைய பிரதானமான அப்சர்வேஷனாக இருக்குது. இப்போ நாலாவது, நம்ம கொள்கை தலைவர்கள் எங்கேயாவது அவமதிக்கப்பட்டா அல்லது நம்ம கொள்கைகள் எங்கேயாவது அவமதிக்கப்பட்டா 2 பேர் ஆஜராகி பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள். ராஜ்மோகன்
ராஜ்மோகன் அவர்களும் அருண்ராஜ் அவர்களும் எங்கெங்கெல்லாம் நம்ம கொள்கை பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் பேசுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்லப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெரியார் பேருக்கு பின்னாடி அவரோட ஜாதி பேரை சேர்த்தாங்க. யார் கண்டிச்சாங்க? ராஜ்மோகனா கண்டிச்சிருக்காங்க. அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணாங்க. அதற்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆல்ரெடி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. மறுபடியும் அந்த செய்தி வரும்போது கொள்கையை விட்டுட்டு ஒருபோதும் கூட்டணி வைக்காது தாவேகா அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மோகனை பார்த்தீங்கன்னா செய்தி கிரியேட் பண்ணாங்க. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை தலைவர்களை அவமதிக்கும் போது முருகன் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மோகனை ஆஜராகி பார்த்தீங்கன்னா இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பு வெளியிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம கொள்கை தலைவர்கள் அவமதிக்கப்படுறாங்களோ அங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஆழமாக பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனா கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அப்சர்வேஷனாக இருக்குது. கீழடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நேர் எதிரியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை எதிரி பிஜேபியை நோக்கி அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சம்பட்டியடி அடிச்சு அடியாக பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாரு. நானாயா சங்கி, இந்த சங்கித்தனத்தை நான் தான் கண்டிக்கிறேன், என்னைய போய் சங்கின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கீழடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஏறி அடிச்ச ஒரு அரசியலை ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பாங்க. எங்கெல்லாம் நம்ம கொள்கை சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆஜராகி ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக தன்னுடைய அறிக்கை மூலமாக பேசுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நாலாவது பிரதானமான விஷயமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு நிர்வாக ரீதியாக தோத்து போதோ அங்கெல்லாம் சீட்டியரான ஆஜராகி பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக தோல்வியை ஆழமாகவும் தெளிவாக கண்டிப்பாங்க. கீழாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பேருந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அதாவது பேருந்து ஒழுங்கா வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது முழுக்க முழுக்க கீழாம்பாக்கம் விஷயத்தில் பண்டிகை காலத்தை இந்த அரசு சரியாக கையாளலன்னு சொல்லி ஒரு நிர்வாக தோல்வியை பார்த்தீங்கன்னா சீட்டியரான அறிக்கை மூலமாக ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் கண்டிச்சிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் கூட சீட்டியரான போட்டிருந்தாங்க. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் புகார் காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அந்த போலீஸ்காரனே அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாப்புல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தகாத வார்த்தையில் பேசுகிறாப்புல. ஒரு போலீஸ்காரங்க பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த பணியை செய்யலை. இதுவும் ஒரு திமுக அரசோட நிர்வாக தோல்வி தான். இந்த நிர்வாக தோல்வியும் பார்த்தீங்கன்னா சீட்டியரண்ணா தன்னுடைய அறிக்கை மூலமாக ரொம்ப ஆழமாக தெளிவாக கண்டிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம தமிழகத்தில் எங்கேயாவது பெண்களுக்கு எதுவும் பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்கே தாயிரா சிஸ்டர் ஆஜராகி பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட கொள்கை பரப்போட துணை செயலாளர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஆஜராகி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கை மூலமாக கண்டிப்பாங்க. அரக்கோண விஷயத்தில் திமுக நிர்வாகிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு பக்கபலமாக தாவேக்கா நிற்கும்னு சொல்லி தலைவரோட ஒப்புதலோட அறிக்கை வெளியிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வேல்முருகன் ஒத்த சீட்டு அவர் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பற்றி ரொம்ப தரையுறவாக பேசும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா தாகிரா சிஸ்டர் ஆஜராகி ரொம்ப தப்பு அப்படிங்கிறத வன்மையாகவும் தெளிவாகவும் கண்டிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா செய்தி வந்து ஒருத்தர் மட்டும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொருத்தவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிற பேட்டர்ன் அடிப்படையில் நீங்கள் போய் செய்திகளை தேடினீங்கன்னா அங்கே தாவேக்காவோட அறிக்கை நிச்சயமாக ஆழமாகவும் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தமிழகத்தை இதுவரைக்கும் ஆட்சி செய்கிற அல்லது ஆட்சி செய்ய துடிக்கிற எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இந்த பேட்டர்னில் எங்கள் கட்சியில் அறிக்கை வெளியிடும் சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? எங்கள் கட்சி அவ்வளோ தீவிரமாக அவ்வளோ கிளாரிட்டியோட செய்திகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது புரியாமல் தலைவரையா அதை பற்றி பேசலை, தலைவரையா இதை பற்றி பேசுகிறான்னா தலைவர் எதை பற்றி பேசுவாரோ அதை மட்டும்தான் பேசுவார் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஆழமாகவும் தெளிவாகவும் வலியுறுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது. இந்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.